Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. இந்த வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போன வீடியோ பார்க்கல அப்படினா தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்க. சோ இந்த வீடியோ அல்லது நம்ம இனிமே போட போற வீடியோட கான்செப்ட் என்ன அப்படினா ஒரு எடிட்டிங்கே தெரியாதவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நம்மளோட எல்லா வீடியோவும் பார்க்க வச்சு அவங்களை எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டரா மாத்துறது அப்படின்றது தான் நம்மளோட இந்த மாஸ்டர் கிளாஸோட கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல இது வந்து ரெண்டாவது வீடியோ. சேனலுக்கு புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. போன வீடியோல நிறைய விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல நீங்க கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன ஆப்ல எடிட் பண்ணா நல்லா இருக்கும், போன் பெருசா பிசி பெருசா, எடிட்டருக்கு என்னெல்லாம் டேலண்ட் இருக்கணும், ஒரு போட்டோ எப்படி உருவாகுது, என்னென்ன டைப் ஆஃப் போட்டோஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பேசிக்கான கொஞ்சம் விஷயங்களை பத்தி நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். போன வீடியோல சொன்ன மாதிரி நீங்க 100% எடிட்டிங்கை கற்றுக்கணும் அப்படின்னா அதில் 50% வந்து ஃபோட்டோ எடிட்டிங்கை கற்றுக்கணும், அதுக்கப்புறம் 50% வீடியோ எடிட்டிங்கை கற்றுக்கணும்னு சொன்னேன். ஆக்சுவலாக நம்ம பார்க்குற வீடியோஸில் எல்லாமே ஃபோட்டோஸ் தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். FPS அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. 24 FPS, 30 FPS, 60 FPSன்னு ஒன்று வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ FPS அப்படின்னா ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படின்னு அர்த்தம். லைக் வந்து நம்ம ஒரு செகண்ட் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா 24 ஃப்ரேம் பர் செகண்ட்னா அந்த ஒரு செகண்ட் வீடியோக்குள்ளே 24 ஃபோட்டோஸ் இருக்கும். 10 செகண்ட் வீடியோ அப்படின்னா 240 ஃபோட்டோஸ் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிறதா 10 செகண்ட் வீடியோ. ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை டீகோடிங் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு ஃபோட்டோ ஜெனரேட் ஆகிறதுக்கு தேவைப்படுறதெல்லாம் குட்டி குட்டியான பிக்சல்ஸ். அந்த பிக்சல்ஸ் வந்து ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படின்ற RGB கலர்ஸில் வந்து இருக்கும். அந்த RGB கலர் பிரைட்டாகவும் இருக்கலாம், டார்க்காகவும் இருக்கலாம். பிரைட்டாவோ டார்க்காவோ இருக்கிற RGB கலர்ஸ் பிக்சல் ஃபார்மேட்டில் ஒன்றா சேரும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ வந்து கிடைக்குது. இப்போ வந்து கொஞ்சம் இமேஜ் ஃபார்மேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் JPG, PNG, அப்புறம் HDR, SDR அப்படின்லாம் கொஞ்சம் டைப் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது JPG ஃபார்மேட். இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு DSLRல ஃபோட்டோ எடுத்தாலோ இல்லை ஃபோனில் எடுத்தாலோ அந்த JPG ஆர் JPEG அப்படின்ற ஒரு ஃபார்மேட் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டு. இந்த ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் என்னென்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் ஃபோட்டோ இருக்கும். ஆனால் இதோட சைஸ் வந்து ஒரு மீடியமான சைஸில் இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்காது, மீடியமான சைஸில் இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஒரு ஃபோட்டோக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை JPG ஃபார்மேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குற ஒரு 100% ஃபோட்டோவில் ஒரு 60% ஃபோட்டோ வந்து JPG ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது PNG. ஒரு எடிட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த PNG பற்றி தெரிஞ்சிருக்கணும். எடிட்டிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலே அதில் வந்து PNG வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு ஒரு கார் வந்து ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு காரோட ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து கார் ஃபோட்டோவை ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆட் பண்ணுற கார் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் வெறும் காரோட ஃபோட்டோ மட்டும் இருக்குது, இந்த மாதிரி கார் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து சேவ் பண்ணுறது ஆர் டவுன்லோட் பண்ணுறது PNG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இந்த PNG ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணால் தான் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் லைக் அந்த கார் மட்டும் கிடைக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம ஃபோட்டோ இருக்குது, பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டோம், நம்ம மட்டும் இருக்கோம். அது எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா PNG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் ஃபோட்டோவில் இருக்கும், தேவையில்லாததெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது HDR ஃபோட்டோஸ், ஹை டைனாமிக் ரேஞ்ச் ஃபோட்டோஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறையா பார்த்துட்டு இருப்பீங்க. இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணும்போது திடீர்னு சில ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும், அப்படியே கண் அடிச்சு போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபோனு நம்மளை கேட்காமே ஓவர் பிரைட்டாக அந்த ஃபோட்டோவை காட்டும். அதுக்கு பேர் வந்து ஹை டைனாமிக் ரேஞ்ச் ஃபோட்டோஸ். ஏன் அப்படின்னா அந்த டைமில் என்ன எக்ஸ்போஷர் இருக்கோ அதை வந்து அந்த ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிக்கும். லைக் வந்து 3 ஃபோட்டோ எடுக்கும். முதல்ல ஒரு மீடியமான எக்ஸ்போஷர், ரொம்ப பிரைட்டான எக்ஸ்போஷர், ரொம்ப லோவான எக்ஸ்போஷரில் எடுத்துட்டு அதை 3ஐயும் கம்பைன் பண்ணி அதோட பெஸ்ட் வெர்ஷனை வந்து காட்டும். இந்த ஹை டைனாமிக் ரேஞ்ச் ஃபார்மேட்டில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகாது, ஆனால் இதோட ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரா ஃபார்மேட். கேமராவில் எடுக்கிற எல்லாருமே இந்த ரா ஃபார்மேட்டில் தான் கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ரா ஃபார்மேட்டுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து ஹாஃப் எடிட் அப்படிதான் எல்லாரும் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து டெக்னிக்கல் டேர்மாக சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரில. இப்போதைக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஆம்லேட்டு போடுறதுக்கும் ஒரு ஹாஃப் பாயில் போடுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹாஃப் பாயில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்லேட்டு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாம், அவ்வளோதான். இந்த ரா ஃபோட்டோ அப்படின்றது
டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். நமக்கு தேவைப்படும் போது நமக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட்டிங்கில் வரும்போது நம்ம அதை டீட்டெயிலாக பற்றி பார்க்கலாம். ரொம்ப டெக்னிக்கலாக பேசிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு ஃப்ரீயான 2-3 டாபிக்ஸ் பற்றி பேசலாம். ஃபோன் எடிட்டிங் பெஸ்ட்டா இல்லை பிசியில் எடிட் பண்ணுறது பெஸ்ட்டா? முதல்ல எடிட்டிங்கில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபோட்டோக்கு கலர் கிரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபோன்லேயும் பண்ணலாம், பிசிலையும் பண்ணலாம். உங்களுக்கு கலர் கிரேடிங் பண்ணணும், அவ்வளோதான். ஆனாலும் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஃபோனில் ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி கலர் கிரேடிங் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ரூமில் ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவது பிக்சார்ட்டில் போயிட்டு ஒரு பேக்ரவுண்டும் நம்மளோட ஃபோட்டோவையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் லைட் ரூமில் அதுக்கு கலர் கிரேடிங் பண்ணணும். கலர் கிரேடிங் பண்ணும்போதும் அந்த ஹோல் ஃபோட்டோவுக்கு தான் கலர் கிரேடிங் பண்ண முடியுமே தவிர நம்ம ஃபோட்டோவுக்கு வேறு கலர் கிரேடிங், பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபோட்டோவுக்கு வேறு கலர் கிரேடிங் பண்ண முடியாது. இப்போ இதுக்காக நம்ம 4 அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிசியை பொறுத்தளவு ஜஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் இந்த எல்லா டூலுமே இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 ஆப் யூஸ் பண்ணுறதை விட ஒரே ஆப்பில் நமக்கு தேவைப்படுற எல்லாமே இருக்கும். ரெண்டாவது விஷயம் ஸ்பேஸ். ஃபோனில் வீடியோஸ் எடிட் பண்ணுறோம், ஃபோட்டோ கூட எடிட் பண்ணலாம். வீடியோஸ் எடிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வீடியோஸ் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக அப்படியே ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஐஃபோன் எடுக்கிற வீடியோஸ்லாம் நிறைய ஃபைல் சைஸ் வருது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 30 செகண்ட் ரீல்ஸு இல்லை 1 நிமிஷம் ரீல்ஸு இல்லை ஒரு யூடியூப் வீடியோவை எடிட் பண்ணுறீங்கன்னா கூட ஃபோனில் எடிட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணுறோம், இல்லை ஒரு படம் எடிட் பண்ணுறோம், லைக் நீங்கள் ஒரு சோனி கேமராவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஆல்பம் சாங் ஏதோ ஒன்று ஷூட் பண்ணுறீங்க. ஆனால் அதோட ஃபைல் சைஸ்லாம் 1 ஜிபிலாம் இருக்காது. ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். அதை நம்மளால் கேப்பபிள் பண்ண முடியாது. ஃபோனில் இருக்கிற ஆப் அப்படியே போட்டு குத்துன்னு குத்தும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா அது லோட் ஆகாது, அதை கேரி பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்பேஸ் நமக்கு பிசியில் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளால் சிம்பிளாக எல்லா ஃபைலையும் ஸ்டோர் பண்ணி தேவைப்படுறதை அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி போட்டு நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். மூணாவது விஷயம் கம்ஃபர்ட். இப்போ ஃபோனில் நம்ம ஒரு வீடியோஸ் எடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு கிளிப்பை கட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க டூலை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ பிசின்னு வரும்போது உங்களுக்கு எல்லாமே கீபோர்டில் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் கீபோர்ட்லேயே அங்கிட்டு இங்கிட்டு தள்ளிக்கலாம். ஷார்ட்கட் அடிச்சிங்க அப்படின்னா கட் ஆயிரும், ஷார்ட்கட் அடிச்சிங்கன்னா டெலீட் ஆயிரும். ஸோ நம்ம ஃபோனில் எடிட் பண்ணிவிட்டு பிசியில் எடிட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். டூல்ஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஃபோனுக்கும் பிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உங்களுக்கு டூல்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணுறதோட பிசி சாஃப்ட்வேர்ஸில் உங்களுக்கு எக்கச்சக்கமான நிறைய டிஃப்ரெண்டான டூல்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்டான எடிட்டிங்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஃபோன்லன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு 10 டூல் இருக்குன்னா அந்த 10 டூலை வச்சு தான் நம்ம அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ நம்மளால் புதுசாக எதுவுமே கற்றுக்க முடியாது. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் எடிட் பண்ணுறேன் அப்படின்னா பிசியில் தான் எடிட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது சரியாக தப்பா அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு கன்செப்ட். இப்போ எனக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கிற யூடியூப் வீடியோ எடிட் பண்ணணும். அதை என்னால் ஃபோன்லேயே பண்ண முடியும் அப்படின்னா ஃபோனில் பண்ணுறது தான் நல்லது. அதுக்காக ஒரு பிசி வாங்கி அதுக்கு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணி அதில் எடிட் பண்ணி போகிறத விட நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன எடிட்டிங் தேவை, என்ன டைப் ஆஃப் எடிட்டிங் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. இதில் நான் ஃபோனை பெருசாக சொல்லலை, ஃபோனை நான் பெருசாக சொல்ல போகிறதும் கிடையாது. ஏன்னா இந்த வீடியோட மெயின் கன்செப்டே பேசிக்ஸை கற்றுக்கோங்க அப்படின்றத இந்த வீடியோட பேசிக் கன்செப்ட். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஃபோனில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு லெவல் தான். நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் போக முடியாது. ஒரு ரீல்ஸ் எடிட் பண்ணலாம், யூடியூப் வீடியோ எடிட் பண்ணலாம், கலர் கிரேடிங் பண்ணலாம், அப்படி கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா இப்போ எடிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணணும், ஆல்பம் சாங் எடிட் பண்ணணும், ஒரு மூவி எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸு, லிரிக்ஸ் வீடியோ இதெல்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னா பிசியில் தான் எடிட் பண்ண முடியும். நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது பேசிக்கை ஃபோனில் கற்றுக்கோங்க. உங்களுக்கு இந்த சின்ன சின்ன எடிட்டிங்லாம் இருந்துச்சுன்னா ஃபோனில் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா கம்ப்யூட்டர் வாங்கி நம்ம லேர்ன் பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்கில்லு அதிகமாக டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் போக முடியும். ஃபோன்லேயே உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் எதுக்கு எவ்வளோ நாள் எடிட் பண்ண முடியும்? இப்போ சின்ன சின்ன பசங்களாம் எடிட்டிங் கற்றுக்கிட்டு வராங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பிசியை வாங்கி பிசி சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு நல்ல கம்பெனிலேயோ இல்லை உங்களோட ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கோ எல்லாம் பண்ணி நல்லா சம்பாரித்து செட்டில் ஆக பாருங்கள். நான் சொல்கிற ஒரே ஒரு சஜஷன், பிசி பெருசா ஃபோன் பெருசா அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ எப்போவுமே நம்ம ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணணும். ஃபோன் எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு லிமிட்டு தான். அடுத்த லிமிட், அதாவது அடுத்த லெவல் வந்து பிசி தான். ஸோ ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படியெல்லாம் நம்மளோட எடிட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம். பேசிக் எடிட்டிங் படிச்சிட்டிங்களா, ப்ரீமியர் ப்ரோ படிங்க, டாவின்சி படிங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் படிங்க, விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை படிங்க, அன்ரியல் இன்ஜின் படிங்க, பிளெண்டர் படிங்க. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி எடிட்டருக்கு வந்து நிறைய வேக்கன்சியும் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரை திங்க் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னாடி போகிறதா நல்லது. நானாக இருந்தாலும் அதை தான் பண்ணுறேன், அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம வீடியோ போட்டதோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியும். பேசிக்ஸ் வந்து ஃபோன்லேயே கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக மாறுங்க அப்படின்றத நம்மளோட கான்செப்ட். ஸோ இந்த ஃபோன்லேயே கற்றுக்கலாம், ஆனால் எனக்கு வந்து பிசி வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு 5 விதமான மணி ஏர்னிங் டிப்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளோட வீடியோ பார்த்து நீங்கள் எடிட்டிங் படிச்சிங்க அப்படின்னா எந்தெந்த வழியிலெல்லாம் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது, அதாவது நான் இப்போ ஏர்ன் பண்ணுற என்னோட ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான வேஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, ஃபோட்டோ வந்து கலர் கிரேடிங். நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா நமக்கு தெரிஞ்சவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வருவாங்க இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு. அதை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணி பேக்ரவுண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட்லாம் எடிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 30 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபாய்க்குள்ளே, மினிமம் 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே உங்களால் அவங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை மனசுலையும் வச்சுக்கிட்டு ஒரு 30லேருந்து 50 ரூபாய்க்கு நீங்கள் டெய்லி ஒரு 10 ஃபோட்டோ எடிட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். ரெண்டாவது, தம்ப்ளைன் எடிட். யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போட்டாலும் அவங்களோட தம்ப்ளைன் வந்து அட்ராக்டிவாக இருக்கிறது கிடையாது. ஒரு யூடியூப் தம்ப்ளைன் எடிட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோனில் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. லைக் வந்து விஜய் சித்து பிளாக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி கூட நம்ம ஃபோனில் எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறத நம்ம ஃபோனில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ தம்ப்ளைன் எடிட்டிங் அப்படின்றது வந்து ஒரு இப்போ இருக்கிற டைமில் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஜாப். லைக் என்னென்னா நிறைய பேர் வந்து நிறையா சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு ஒருத்தவங்க மெயில் பண்ணி நான் அவங்க தம்ப்ளைன் எடிட் பண்ணி தரேன், எனக்கு ஒரு தம்ப்ளைனுக்கு 700 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. 700 ரூபா கொடுத்து தம்ப்ளைன் எடிட் பண்ணுற அளவுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் எத்தனை வீடியோ போட்டிருப்பேன். நானே ஷூட் பண்ணணும், நானே எடிட் பண்ணணும், நானே தம்ப்ளைன் கிரியேட் பண்ணணும், நானே அப்லோட் பண்ணணும், எல்லா வேலையும் நானே பார்க்கணும். ஸோ தம்ப்ளைன் எடிட்டிங்க்கு வந்து இப்போ நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. தம்ப்ளைன் எடிட் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் உங்களால் ஒரு 100 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ரீல்ஸ் எல்லாம் எடிட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி கொடுக்க முடியும். லைக் இன்ஃப்ளூயன்சர்லாம் வீடியோ போடுறாங்கல்ல, அந்த கடையோட ப்ரொமோஷன்ஸ் மாதிரி போடாமல் சின்ன சின்ன கடைக்கு அவங்களோட ஓன் பிராண்டிங்கான வீடியோஸ் உங்களால் எடிட் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு ரீல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 100 ரூபா கூட வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரீல்ஸ் எடிட் பண்ணதுக்கு 1 மணி நேரம் போதும். என்னோட கணிப்புப்படி ஒரு ரீல்ஸ் எடிட் பண்ண 1 மணி நேரம் போதும். நார்மலான ரீல்ஸ் எடிட் பண்ணதுக்கு 1 மணி நேரம் போதும். ஸோ நீங்கள் டெய்லி ஒரு 5 ரீல்ஸ் எடிட் பண்ணுறீங்க, ஒரு மந்த்லி ஒரு 10 கடைக்கு வேலை பார்த்தாலே உங்களால் ஒரு 5000 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபுல் டைமாக வேலை பார்க்காம பார்ட் டைமாக அங்கேயும் இங்கேயும் போய் கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் நான் சொல்கிறேனே தவிர நீங்கள் வேறு எங்கேயாவது 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இங்கே வந்துடாதீங்க. இதை வந்து யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எடிட்டிங் வழி எனக்கு ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து இருக்கிறது வெட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங். வெட்டிங் ஃபோட்டோஸ் வந்து எல்லாருமே கலர் கிரேடிங் பண்ணுவாங்க. இந்த வெட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங்கில் நான் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, லோ பட்ஜெட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் இருக்கிறாங்க. 5000 ரூபாய்க்கு கல்யாண ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் இருக்காங்க, 50,000 ரூபாய்க்கு கல்யாண ஃபோட்டோவும் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. 50,000 ரூபாய்க்கு கல்யாண ஃபோட்டோ எடுக்கிறவங்ககிட்ட நீங்கள் போய் எடிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிசி இருக்கணும், லைக் வந்து லைட் ரூமெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த 5000 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடிட் பண்ணுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஃபோனில் இருக்க லைட் ரூமை யூஸ் பண்ணி கூட அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ் வந்து கலர் கிரேடிங் பண்ணலாம். ஸோ எப்படியும் ஒரு 250-300 ஃபோட்டோஸ் வந்து அவங்க எடுத்து ஆல்பம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோலாம் கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சார்ஜ் பண்ணி அதிலேருந்து ஏர்ன் பண்ணலாம். அடுத்து லாஸ்ட்டான ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் எடிட்டிங் ஸ்கில்லை வச்சு ஏதாவது எடிட்டிங் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜெல்லாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நல்லா க்ரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம். பெய்ட் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை கடையோட ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எந்த விதமான ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நல்லா ரீச் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு அது பிடிக்குது அப்படின்னு வரும்போது சும்மா லவ் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணி போடுங்க, லவ் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அது அப்லோட் பண்ணாலே ஓரளவுக்கு ரீச் ஆயிரும். ஸோ அந்த ரீச்சை வச்சு பிராண்ட்ஸு கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு அதை வச்சு ஏர்ன் பண்ண பாருங்கள். இல்லை அப்படின்னா சிம்பிளாக யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ, அவங்களுக்கு கரெக்டான கலர் கிரேடிங் வித் வந்து நல்ல எஃபெக்ட்டு, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் போட்டு சூப்பராக எடிட் பண்ணி கொடுங்க. அதுலேருந்து உங்களால் நல்லா சம்பாதிக்க முடியும். நல்லா கிடையாது, இப்போவும் சொல்கிறேன். ஒருத்தவங்க 2000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதை ஒரு 3000 ரூபாயை மாற்றலாம், அவ்வளோதான். ஏன்னா ஃபோனில் எடிட் பண்ணும்போது நமக்கு அவ்வளோதான் ஏர்ன் பண்ண முடியும். எப்போது அந்த ஒரு விஷயத்த மண்டையில் வச்சுக்கோங்க. ஏன் எல்லாரும்
ஃபோனில் எடிட் பண்ணதை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேன்றாங்க, பிசியில் எடிட் பண்ணதை பெருசாக பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடிட்டருக்கு தேவையான ஒரு 5 தகுதிகளை பற்றி பார்ப்போம். முதல் தகுதி, நீங்கள் ஒரு எடிட்டராக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஒரு 5-6 மணி நேரம் உட்காந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுவோம், அதை கிளைண்ட்டுக்கு அனுப்புவோம். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தம்பி இது மியூசிக் மட்டும் தெரியல, அதை மாற்றி விடுங்க அப்படின்வாங்க. நம்ம மியூசிக்கு ஏற்ற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி வச்சுருப்போம், கடைசியில் அந்த மியூசிக்கே மாற்ற சொல்லுவாங்க. அப்போ நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, பொறுமையாக இருந்து உட்காந்து எல்லா வேலையும் திரும்ப பார்க்கணும். ஃபோட்டோவெல்லாம் எடிட் பண்ணி ஃபைனல் அவுட்டும் கொடுத்த உடனே மஞ்சள் கலரில் 2 மாங்காய் பல்ப் ஆட் பண்ணி விடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த டைம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி தான் விடணும். அதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து 5-6 டைம் அப்படியே திரும்ப 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 கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதை நம்ம பண்ணி அனுப்பிக்கிட்டே உட்காந்துருக்கணும். ஸோ நீங்கள் எடிட்டிங்குள்ளே வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை இருந்தே ஆகணும். ரெண்டாவது வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணணும். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு எடிட்டிங் ஆப் இருக்குன்னா அதில் ஒரு 10 டூல்ஸ் இருக்குது. இந்த 10 டூல்ஸை வச்சு வித்தியாசமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், எப்படி வந்து நம்ம ஒரு கதையை வந்து சொல்ல முடியும். எடிட்டிங்கை பொறுத்தளவு ஒரு படத்தை வந்து ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சீனாக இருக்கும். அதை மொத்தமாக கோர்வையாக மாற்றுறதா ஒரு எடிட்டரோட வேலை. ஸோ ஒரு எடிட்டர் நினச்சா ஒரு படத்தோட ஒரு ஃப்ளோவையே அவங்களால மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் எடிட்டருக்கு வந்து ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து இருக்கணும். இந்த டைமில் இந்த பிஜிஎம் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த டைமில் இந்த கலர் கிரேடிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் பர்சனலாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவும் வந்து ஒரு ஆப்பை பற்றி கற்றுக்கிறத விட ஒரு டூலை பற்றி கற்றுக்கோங்க அப்படி தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு டூலை வந்து உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ஷார்ப்பனிங் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த ஷார்ப்பனிங் டூலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே அந்த ஷார்ப்பனிங் டூலை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். கேப்கட்டில் ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்குது, ஆனால் அந்த எஃபெக்டை வந்து கேப்கட்டில் மட்டும்தான் வரும். அதே எஃபெக்டை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போய் தேடினீங்கன்னா அது இருக்காது. ஏன் அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம எல்லாமே மேனுவலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்கட்டில் வந்து அது டெம்ப்ளேட்டாகவே வந்துடும். டெம்ப்ளேட்டை நம்பி போகாமல் அந்த விஷயத்தை வந்து மேனுவலாக கற்றுக்கோங்க. அப்படி கற்றுக்கிட்டா தான் அது வந்து நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஆப்பை பற்றி அந்த டெம்ப்ளேட் போடுறேன், இந்த எஃபெக்டை போடுறேன் அப்படின்னு கற்றுக்கிறத விட அந்த டூலை பற்றி கற்றுக்கோங்க. ஷார்ப்பனிங் டூலா இதுதான், பிளர் டூலா இதுதான் அப்படின்ற அந்த டூல் என்ன வேலை செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்க பாருங்கள். 4வது, இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன கண்டிஷன் இருக்குது, எடிட்டிங்கோட கண்டிஷன் என்ன அப்படின்றத நீங்கள் எப்பவும் புரிஞ்சுக்கணும். எடிட்டிங் அப்படின்றது சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 10 செகண்ட் வீடியோ இருக்குது. அந்த 10 செகண்ட் வீடியோவில் முன்னாடி இருக்கிற 2 செகண்டும் வேணாம், பின்னாடி இருக்கிற 2 செகண்டும் வேணாம் அப்படின்னா அதை ரெண்டையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். அதுவும் எடிட்டிங் தான். இந்த 10 செகண்ட் கிளிப்பில் ஒரு பிஜிஎம் ஆட் பண்ணணும், 2 டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும், 2 டிரான்சிஷன் ஆட் பண்ணணும் அப்படின்றதும் எடிட்டிங் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு பொருளில் தேவை இல்லாததை எடுக்கிறதும் தேவைக்கேற்றவாறு அதை வந்து ஆட் பண்ணுறதும் எடிட்டிங் தான். எடிட் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கை. அதை எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் நடக்காது, முயற்சி பண்ணாதீங்க. எடிட்டிங் அப்படின்றது இதுதான், ஆனால் அதோட ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடிட்டிங் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து எடிட்டிங் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி முடியெல்லாம் அப்படி மேலே தூக்கி விட்டு பிக்சார்ட்டில் எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா அது காமெடியாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த எடிட்டிங் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு, ஆனால் அப்போ வந்து அது ரொம்ப மாசாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது, ஸோ இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அடுத்து ஒரு எடிட்டருக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கேருந்து வேணாலும் கற்றுக்கணும். இப்போ ஒரு குட்டி பையன் இருப்பான், ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்டை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவான். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சூப்பராக இருக்கே அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும்போது அந்த விஷயத்தை அந்த பையன்கிட்ட போய் கேட்டு நம்ம கற்றுக்கணும். அந்த பையனாக இருந்தாலும் சரி, ரொம்ப வயசானவராக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தேவையோ, அதாவது ஒரு எஃபெக்ட் நமக்கு தேவை அப்படின்னா அதை தைரியமாக போய் அவங்ககிட்ட கேட்டு அதை கற்றுக்கிறதுக்கு பார்க்கணும். நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க, அது வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா அதை 4 பேர் கேட்டால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனப்பான்மை இருக்கணும். ஐயோ இதை நான் சொல்லிக் கொடுத்தா அப்புறம் என்கிட்ட யாரும் எடிட் பண்ண மாட்டாங்களே, அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பொருள் உருவாக்குறீங்க, அதை உடச்சிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு பொருளை உங்களால் உருவாக்கிக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த பொருளை உருவாக்குனதே நீங்கள் தான். தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு எடிட்டிங் டிப்ஸ் கேட்கணும் அப்படின்னா அந்த சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட போய் தைரியமாக கேளுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் அதை சொல்லிக் கொடுக்க பாருங்கள். ஸோ ஒரு எடிட்டராக மாறணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் விஷயங்களை வந்து உங்கள் தலையில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி,
இல்லை அப்படின்னா இந்த டேலண்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு 100% எடிட்டராக மாறணும் அப்படின்னா 50% வந்து ஃபோட்டோ எடிட்டிங் கற்றுக்கணும், 50% வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த எடிட்டிங் எல்லாம் நம்ம ஃபோனில் தான் கற்றுக்க போகிறோம். ஸோ இதோட ஒரு ஸ்டெப்பை சொல்லிடுறேன். இந்த ஜேர்னியில் நம்ம முதல்ல கற்றுக்க போகிறது லைட்ரூம் அப்ளிகேஷன். ஃபோட்டோ எடிட்டிங்கில் நான் எப்படி வந்து உங்களை மாற்ற போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலர் கிரேடிங் கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டு ஃபார்க்ரவுண்டு ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை ஆல்டர்னேட் பண்ணுறது, அதெல்லாம் கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடிட்டிங்கில் இருக்கிற மேனிப்புலேஷன் எடிட்டிங்கை பற்றி கற்றுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்மளால் லைனாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் அந்த 50% ஃபோட்டோ எடிட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். இதுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கலர் கிரேடிங்க்கு வந்து நம்ம லைட்ரூம் அப்ளிகேஷன் தான் கற்றுக்க போகிறோம். இந்த லைட்ரூம் வந்து ஃபோன்லேயும் இருக்கும், பிசிலையும் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோனில் கற்றுக்கிட்டாலே பிசியில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ரெண்டாவது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே என்னென்ன ஆப் இருக்குது, ஃபோட்டோ ரூம் இருக்குது, பிக்சாட் இருக்குது, லைட் ரூம் இருக்குது. ஸோ இந்த லைட் ரூம் விட்டுடலாம். ஃபோட்டோ ரூமு, பிக்சல் லேபு, பிக்சாட் அப்படின்னு இந்த 3 அப்ளிகேஷனையும் கற்றுக்கிட்டாலே நம்மளால் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுற எடிட்டிங் வந்து கற்றுக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக இப்போ நிறையா பேர் யூஸ் பண்ணுற ஆப்பு தான் வந்து கேன்வா அப்படின்ற ஆப்பு. கேன்வா ஆப்பில் வந்து எல்லாமே டெம்ப்ளேட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நம்ம அதை இதையும் சேஞ்ச் பண்ணி விட்டால் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஏஐ வந்து பூந்து விளையாடுது. கேன்வாவை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா போஸ்டர் டிசைன் பண்ணலாம், தம்ப்ளைன் டிசைன் பண்ணலாம், நிறைய எடிட்டிங் வந்து கேன்வாவில் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து கேன்வா ஒரு முக்கியமான ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் வந்து நம்ம கற்றுக்கணும். அடுத்த வீடியோவில் லைட் ரூமோட மாஸ்டர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2025ஓட லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். A to Z வந்து இதில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் நல்ல ஃபோட்டோ எடிட்டராக மாறணும்னு நினைக்கிறாங்களோ, பே பண்ணி படிக்க முடியல, ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் கற்றுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், ஏதாவது லைட் ரூமில் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா எதையாவது ஒன்று கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் பார்ப்பேன். அதனால தான். ஸோ அடுத்த வீடியோவில் லைட் ரூமை பற்றி ஒரு அவுட்லுக் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, see you.